ஒரு சின்ன சின்ன விஷயம் தாங்க நம்முடைய வாழ்க்கை தரத்தையே மாத்தும். வாழ்க்கை முறையும் மாத்தும். வாழ்க்கையே என்னுடைய அ பொருளாதார மதிப்பிலயுமே அது உயர்த்தும். அதாவது என்ன சொல்றேன்னா, நம்ம ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சுட்டே இருக்கும்போது தான் அதனுடைய எண்ட்ல தான் அதனுடைய ரிசல்ட் கிடைக்கும். பட் அத நம்ம இப்பயே செய்ய ஆரம்பிச்சோம்னா, அந்த எண்ட்ல வந்து அந்த ரிசல்ட் கிடைக்கும். நம்ம வந்து கடைசி கட்டத்துல அன்னைக்கே ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா கிடையவே கிடையாது. அத பத்தி தாங்க ஒரு 25 ஒரு விஷயம் இருக்கு. அந்த விஷயத்த பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் இருக்கேன். கண்டிப்பா தெரிஞ்சவங்க யாரா இருந்தாலும் மத்தவங்களுக்கும் சொல்லுங்க. தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து மத்தவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. நான் டாக்டர் கணேஷ். இதுக்கு முன்னாடி நான் நெறைய வீடியோலாம் போட்டிருக்கேன். போய் பாருங்க. பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல. ஷேர் பண்ணுங்க. ஃபாலோ பண்ணுங்க. தப்பா இருந்தா சொல்லுங்க. மெசேஜ் பண்ணுங்க. அத இருந்தா கண்டிப்பா சேஞ்ச் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஒரு 25 விஷயங்க. இந்த விஷயத்த நம்ம டே பை டேல நம்முடைய வாழ்க்கையில அப்ளை பண்ணாவே போதுமானது. அந்த நமக்குடைய அந்த வாழ்க்கை முறையும் மாறும். நம்முடைய வாழ்க்கை தரமும் உயரும். ஃபர்ஸ்ட் ஒண்ணுங்க. அதாவது எல்லாமே கடைசி கட்டத்துல சரியாயிடும் அப்படின்றது நம்புறது. அந்த ஒரு விஷயம் தான் கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய அ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகாம இருக்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா அதுதான். ஏன் சொல்றேன்னா, அதாவது இந்த படத்துல மட்டும் தான் எல்லாமே கடைசி கட்டத்துல மாறிடும் அப்படின்றது நாம பார்த்திருக்கோம். பட் இது வாழ்க்கை, அது படங்க. படம் வந்து 3 மணி நேரம் படத்துல அத முடிச்சுட்டு போயிடுவாங்க. பட் வாழ்க்கைன்றது அப்படி கிடையாது. நம்ம வந்து அது ஒரு கன்டினியூவா நம்ம எடுத்துட்டு போணும். எவ்வளவு விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப அந்த மாரி விஷயத்துல நம்ம அந்த அன்னைக்கு வாழ வேண்டிய லைஃப்ல அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் கண்டிப்பா எடுத்துக்கணும். அத நம்ம மாத்திட்டே இருந்தோம்னா மட்டும் தான் நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம அந்த பின்னாடி நம்ம அந்த வாழ்ற அந்த கடைசி வரைக்குமே அ அந்த விஷயத்த நம்ம கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு போ முடியும். கண்டிப்பா அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள், அந்த நொடியே நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் கண்டிப்பா செய்யணும். கடைசி கட்டத்துலலாம் மாறும் அப்படின்னு நினைக்கிறது கண்டிப்பா ஒரு முட்டாள்தனமான விஷயம். யாருமே அந்த மாரி விஷயங்கள் இருந்தா பண்ணாதீங்க. அத கைவிட்டுருங்க. அந்தந்த நொடிக்கு அன்னன்னைக்காக வாழுங்க. அப்படியே எதிர்காலத்துக்கும் சேர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு செகண்ட் கூட்டி அது கூட அ அந்த நம்முடைய எதிர்காலத்துக்கும் சேர்த்து பண்ணிட்டீங்கன்னா, கண்டிப்பா கடைசி கட்டத்துல மாறும்ன்றத கண்டிப்பா மாத்திரலாம். ஆனா கடைசியா ஒரே வாட்டி மாறும்ன்றது கண்டிப்பா கிடையாது. எல்லாமே இன்னைக்கு இந்த நொடிக்கே இப்பயே நம்ம தேவைகள கரெக்ட்டா பூர்த்தி பண்ணிட்டே இருந்தோம்னா தான் பின்னாடி முடியும். கண்டிப்பா இத நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னாவே, நம்ம கடைசி கட்டத்துல அந்த விஷயத்த நம்ம அடைஞ்சிடலாம். கடைசி கட்டத்துல அன்னைக்கு உடனே அது வந்து மாறவே மாறாது. இந்த விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு அந்த நொடிக்கு நீங்க வேலை செய்ய ஆரம்பிங்க. அப்ப செஞ்சீங்கன்னா மட்டும் தான் அது கடைசியில மாறும். கடைசியில மட்டுமே அது வாழ்க்கையில கடைசி கட்டம் எப்படி இருக்குன்றது யாருக்குமே தெரியாதுங்க. அப்படி இருக்கும்போது, அந்த கடைசி கட்டத்துல பார்த்துக்கலாம்னு சொல்றது ரொம்ப ஒரு முட்டாள்தனமான விஷயங்க. ஏன்னா, அந்த பிரச்சனை முடியும்போது, அந்த கடைசி கட்டம்ன்றதும்போது நமக்கு வந்து உயிரோட இருப்போமா? இருக்க மாட்டோமா? இல்ல நமக்கு நோய்வாய்ப்பட்டுருக்குமா? இல்ல நாம வந்து வேற ஏதாவது பெரிய பிரச்சனைல இருப்போமா? இல்ல நாம வேற ஏதாவது தொந்தரவுல மாட்டியிருக்கலாம். ஏதாவது ஒண்ணு அந்த மாரி டைம்ல வேற மாரி இருந்திருக்கலாம். அந்த மாரி நாம வந்து யோசிக்கும்போது தான், கடைசி கட்டத்துல நடக்கணும்னு நம்ம நினைக்கும்போது தான், அது நமக்குடைய வாழ்க்கை தரத்த வந்து அப்படியே அமுக்கி விட்டுருது. அதாவது ரொம்ப ஒரு மாரி கீழ் நோக்கி போயிடும். அதனால சொல்றேன், அந்த நொடிக்கு அப்ப வாழுவோம். வாழ்ந்தா தான் எதிர்காலத்துக்கு நமக்கு தேவையானத நம்ம பண்ண முடியும். அத விட்டுட்டு நம்ம கடைசி கட்டத்துல பார்த்துக்கணும்னு நெனச்சா அது முடியவே முடியாது. கண்டிப்பா அந்த நொடிக்கு வாழுங்க. எதுவுமே கடைசி கட்டத்துல ரெடி ஆகாது. நாம ரெடி பண்ணிப்போம். கண்டிப்பா.